அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கடந்த வெள்ளிக்கிழமையும் மற்றும் 1ஆம் தேதி அதிகாலை நியூ இயர் சர்வீஸ்லையும் காரியங்களை குறித்து, இந்த வசனத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றும் சற்று காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை இந்த வசனத்தை 4 பகுதிகளாய் பிரிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். 1 நம்பிக்கையுடைய சிறைகள், 2வது அரணுக்கு திரும்புங்கள், 3வது இரட்டிப்பான நன்மையை தருவேன், 4வது இன்றைக்கே தருவேன். வரலையோ சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, நம்பிக்கை உடைய சிறைகளே. இதற்கு நான் ஏற்கனவே முழு விளக்கத்தை நான் கொடுத்திருந்தேன். யூதர்கள் சிறைப்பட்டு போன பொழுது அவர்களுடைய நம்பிக்கை குறையாதபடிக்கு சிறையிருப்பில் இருந்தாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக எஸ்தர் ராஜாத்தியை சொல்லியிருந்தேன், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றும் இன்னும் அநேக யூதர்கள், மொர்தெகாய், இப்படிப்பட்ட யூதர்கள் அந்த நம்பிக்கையோடு இருந்தாங்க. சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், சிறைப்பிடிப்பில் இருந்தவர்களாய் இருந்தாலும், though they were prisoners, they had hope on Christ. Hallelujah. Though they were prisoners, அவர்கள் சிறைப்பட்டு போனவர்களாய் இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கை தேவன் மேல் இருந்தது. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா நம் நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும்? கர்த்தர் மேல் தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு யோபுவை ஒரு எடுத்துக்காட்டாக உங்களிடத்திலே சொல்லியிருந்தேன். அடுத்தது வெள்ளிக்கிழமையில ஆபிரகாமை குறித்து சில காரியங்களை சொல்லியிருந்தேன். அந்த நம்பிக்கை, அந்த ஃபெய்த்ல இருந்து அவர் விலகினார். ஆபிரகாம் நம்பிக்கையிலிருந்து விலகினாரா? அவர் விசுவாசத்திலிருந்து விலகினாரா? விலகினார்னு சொல்லி வெள்ளிக்கிழமை பார்த்தோம். ஆதியாகமம் 19 அதிகாரமா 17 நினைக்கிறேன், பார்த்தோம். எப்படி சாராள் நகைத்தாளோ அதே போல யாரும் சிரிச்சாங்க. சாராளாவது யாருக்கு தெரியாம கூடாரத்துக்குள்ள மனசுக்குள்ள சிரிச்சாங்க. ஆனா ஆபிரகாம் எப்படி சிரிச்சாரு? முகங்குப்புற. பரவாயில்ல, பிரித்து கவனிச்சிருக்கிறான். அல்லேலூயா. 17 வாசிங்க. ஆதியாகமம் 17. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, மனசுல சொல்லிடுறாரு. நேர்ல என்ன பண்றாரு? என்ன ரியாக்ஷன் காட்டுறாரு? முகம் குப்புற கீழே விழுந்து என்ன பண்றாரு? சிரிக்கிறார். அல்லேலூயா. பரவாயில்ல, ஸ்ரீங்க. அல்லேலூயா. சில நேரங்களை நம்முடைய வாழ்க்கையை யோசிக்கும் போது நமக்கே சிரிப்பு வரும். அல்லேலூயா. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்து 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 ஊறி போன நமக்கு யாராவது வந்து நல்ல வார்த்தை சொன்னா நமக்கு என்ன வரும்? கண்டிப்பா சிரிப்பு வரும். கண்டிப்பா சிரிப்பு வரும். ஏன்னா கஷ்டத்திலேயே ஊறிட்டேன். எப்படி? கஷ்டத்திலேயே ஊறிட்டேன், உபத்திரவத்திலேயே ஊறிட்டேன். 25 வருஷமா கேட்காத கேள்வி இந்த காதுல இல்ல, எல்லா கேள்விகளையும் கேட்டுட்டேன். இப்ப 25 வருஷம் கழிச்சு, அதாவது ஆண்டவர் சொல்லிட்டாரு, சொன்னாரு, இடையில சொல்றாரு, வாக்குத்தத்தங்களை நினைவூட்டுகிறார். ஆனாலும் மறுபடியும் வந்து அந்த நல்ல வார்த்தை சொல்றாரு. ஒரு தடவை சொல்லல ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை, 75 வயசுல சொல்றாரு. மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என் வாழ்க்கையில ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. இப்ப மறுபடியும் சொல்றாரு. இப்ப மறுபடியும் எனக்கு என்னவா இருக்குது? சிரிப்பாரு. என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள்ல ஊறி போன எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வரும் பொழுது, ஒரு தடவை இல்ல, 1000 ஆசீர்வாதமான வார்த்தை வந்துருச்சு. 1000 வாக்குத்தத்தங்கள் வந்துருச்சு. 1000 தடவை வேதத்துல இருக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் உள்ள போட்டு அறிக்கை செஞ்சுட்டேன். இன்னும் என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்கல. ஆனா மறுபடியும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வரலையா சொல்லுவோமா? என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதித்தார். வரலையா சொல்லுவோமா? ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை, அதாவது முகங்குப்புற விழுந்து நகைத்தான்னு சொல்லப்படுது பாத்தீங்களா?
ஆண்டவர் ஏன் அந்த நேரத்துல வந்து அதை சொல்லணும், சொல்ற நேரத்துல அவன் சிரிக்கணும்னா, எப்பொழுதெல்லாம் ஆபிரகாமுக்கு விசுவாச குறைவு வருதோ அப்பவெல்லாம் கர்த்தர் தன்னுடைய வாக்கை அவனுக்கு நினைப்பூட்டுவார். சொல்லுவோமா? எப்பவெல்லாம் அவன் சோர்ந்து போறானோ, எப்பவெல்லாம் ஆபிரகாம் சோர்ந்து இனி என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காதோன்னு சொல்லி அந்த விசுவாச ட்ராக்கை விட்டு வெளியே போறாரோ அப்பெல்லாம் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்பெல்லாம் ஒரு வார்த்தையை கொடுத்து again he is setting into its track. Again he is setting his people into their track. மறுபடியுமாக அவர்கள் அந்த பயணத்துல பிடிச்சு உட்கார வைக்கிறார். அந்த தொடரை விட்டு வெளியே போறாங்க, அந்த ட்ராக்கை விட்டு வெளியே போறோம், விசுவாசத்தை விட்டு விலகிறோம், சத்தியத்தை விட்டு சில நேரங்களில் துவண்டு போய் விலக பார்க்கிறோம். அந்த நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மறுபடியும் வார்த்தையை கொடுத்து அந்த ட்ராக்ல உட்கார வைக்கிறார். நான் தான் சொன்னேன்ல வா, நான் தான் சொல்றேன்ல வா, நான் தான் சொல்றேன்ல வான்னு சொல்லி சொல்லி மறுபடியும் அந்த ட்ராக்ல உட்கார வைக்கிறாங்க. அந்த ட்ராக்ல போக போக மறுபடியும் நடக்கிறதெல்லாம் வாக்கு தத்தமா நடக்கல, நடக்கிறது எல்லாமே அபசகுணமா நடந்துகிட்டு. அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை. அதனால முகங்குப்புற விழுந்து சிரிக்கிறார். அவனே அவனுடைய வாழ்க்கையை நினைச்சு, அவரே அவருடைய வாழ்க்கையை நினைச்சு முகங்குப்புற விழுந்து சிரிக்கிறார். ஆனா பாருங்க, கர்த்தர் கைவிடல. அல்லேலூயா. கர்த்தர் மறுபடியுமாக ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புறார். அல்லேலூயா. இழந்து போன விசுவாசம், நகைப்பாய் போன விசுவாசம், சோர்ந்து போன விசுவாசம், துவண்டு போன விசுவாசத்தை மறுபடியும் தட்டி எழுப்பி கரம் பிடித்து விசுவாசத்துல உறுதியா நில்லுன்னு தட்டுறாரு. வரலையே சொல்லுவோமா? இதே மாதிரி ஒருத்தருக்கு பண்ணியிருப்பாரு. யாருங்க? இதே மாதிரி ஒருத்தருக்கு பண்ணியிருப்பாரு புதிய ஏற்பாட்டுல. சவுல் இல்ல, சகரியா இல்ல, புதிய ஏற்பாட்டுல ஃபேமஸ் பர்சன். புதிய ஏற்பாட்டுல அவ்வளவு காட்டிலும் ஃபேமஸ் ஆனாரு பேதுரு. பேதுரு துவண்டு போய் இருப்பாரு. அப்போ ஆண்டவர் வந்து பேதுருட்ட பேசுவாரு, சிலுவைக்கு பார்க்கணும், பேதுருவே பிசாசு உங்களை எல்லாம் சோதிக்கிறதுக்கு என்ன இடத்துல என்ன பண்ணிக்கொண்டா அனுமதி வாங்கினா, நீ என்ன பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நானும் வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னார் ஆண்டவர். நல்ல சொல்லுவோமா? பேதுருவே உங்களை சுழகினால் புடைக்கும்படி பிசாசு என்னிடத்துல அனுமதி பெற்று உத்தரவு பெற்றுக்கொண்டா, அவன் கண்டிப்பா வந்து உன்னை என்ன பண்ணுவான்? சோதிப்பான். உன்னை அந்த சுழகனால போட்டு புடமிடுவான். அந்த சுழலை போட்டு உன்னைய அப்படியே பஸ்பமாக்குவான். விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் பிதாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். குரலே சொல்லுவோமா? உன் விசுவாசம் உன்னை விட்டு போகாதபடிக்கு நான் என்ன பண்றேன்? உனக்காக வேண்டிக்கிறேன்ப்பா. விசுவாசத்தை தளர விட்டுறாத, பயங்கர சோதனை வரும். விசுவாசத்தை தளர விட்டுறாத. அதுக்கப்புறம் இன்னொன்று அடிஷனல் சொல்றாரு, நீ பலப்பட்ட பிறகு உன் சகோதரரையும் பலப்படுத்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்துல நீ பலப்பட்ட பிறகு உன் சகோதரரையும் போய் நீ விசுவாசத்துல பலப்படுத்து. சுழகினால் புடைக்கும்படி சத்துரு என்னிடத்தில் வேண்டி உத்தரவு பெற்றுக் கொண்டான். அப்ப என்ன அர்த்தம்? உங்க விசுவாசம் சோதிக்கப்படும், நம்பிக்கை சோதிக்கப்படும். யூதர்களுடைய நம்பிக்கை 70 ஆண்டுகள் பாபிலோனிலே சோதிக்கப்பட்டது. அல்லேலூயா. தானியேலுடைய நம்பிக்கை அவனுடைய வாழ்நாள் முழுவதும் பாபிலோனிலே சோதிக்கப்பட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய நம்பிக்கை வாழ்நாள் முழுவதும் பாபிலோனில் சோதிக்கப்பட்டது. மொர்தெக்காய் எஸ்தர் ராஜாத்தினுடைய நம்பிக்கை பாபிலோனிலே சோதிக்கப்பட்டது. நெகேமியாவினுடைய நம்பிக்கை அர்த்தசாஸ்திரா ராஜாவின் காலத்திலே சோதிக்கப்பட்டது. எஸ்ராவின் நம்பிக்கை அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது சோதிக்கப்பட்டது. எல்லா யூதர்களுடைய நம்பிக்கையும் சோதிக்கப்பட்டது. சுழகினால் பிசாசு அவர்களை பிடிக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கையும் சோதிக்கப்படும், உங்களுடைய விசுவாசமும் சோதிக்கப்படும், புடமிடப்படும். விசுவாசத்தை விட்டு விலகிறாதீங்க, ட்ராக்கை விட்டு வெளியே போயிடாதீங்க. அல்லேலூயா. பிசாசு வாக்கு தத்துவத்திற்கு எதிராக தான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வோம். ஏசப்பா வாக்கு தத்துவத்தை மட்டும் விட்டுறாதுன்னு சொல்றாரு. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? ஒரு அல்லையோ சொல்லுவோமா? பிசாசு இந்த வாக்கு தத்துவத்திற்கு எதிராய் தான் உங்க வாழ்க்கையில சூழ்நிலையை கொடுத்துட்டு இருப்பான். உங்க மனசை அவன் மாத்துவான். இந்த வாக்கு தத்துவத்திற்கு விரோதமா உங்க வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி காட்டுவான். இந்த
இந்த வாக்குத்தத்தமே உன் வாழ்க்கையில் நிறைவேறலையே நிறைவேறலையே நிறைவேறலையேன்னு போட்டு உங்களை என்ன பண்ணுவான்? டார்ச்சர் பண்ணுவான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆபிரகாமை போல துவண்டு போய் இந்த வாக்குத்தத்தை பார்க்கும்போது வெட்டிப்பான நன்மையா இன்னைக்கே கிடைக்குமா அப்படின்னு சிரிப்போம். அல்லேலூயா. ஏன்னா பிசாசானவன் என்ன பண்ணி வச்சுட்டான்? என்ன பண்ணி வச்சுட்டான்? நமக்கு ஒரு பிம்பத்தை காட்டி 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 அதை நம்ப வச்சுட்டான். இதுதான் வாழ்க்கை, இதுவல்ல உன் வாழ்க்கை என்று சொல்லி குரலே சொல்லுவோமா? ஆனா உண்மை என்னன்னா, இதுதான் உங்க வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்க பார்க்கிறது உங்க வாழ்க்கை கிடையாது. நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பது உங்க வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையில நீங்க வாழ்ற வாழ்க்கையை நம்புனீங்கன்னா ஏமாந்துருவீங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கையில இந்த வார்த்தையை நம்புனீங்கன்னா உழைச்சிக்கலாம். குரலே சொல்லுவோமா? நம்பணும். டிஎன்பிசி யூபிசி இந்த எக்ஸாமுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் எழுதுறாங்க. லட்சக்கணக்கில் எழுதும் போது நமக்கு என்ன தோணணும்? இது நம்மளுக்கு கிடைக்குமா? இதை போய் நம்ம எழுதணுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எழுதாம உட்கார்ந்துருக்கலாம். ஆனா என்ன பண்றாங்க ஜனங்க? அட இன்னும் எத்தனை லட்சங்கள் எழுதினாலும் நம்பிக்கையோட போய் இவங்க எழுதுறாங்க. இல்லையா? நம்பிக்கையோட போய் எழுதுறாங்க, எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? எந்த நம்பிக்கையில? எந்த நம்பிக்கையில? மனுஷன் அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையில போறான். இல்லையா? அவன் மேலேயே இவ்வளவு நம்பிக்கை அவன் வைப்பான்னா, ஜீவனுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். என் வாழ்க்கையில நன்மை நடக்குங்கிறத ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? வரலையே சொல்லுவோமா? உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கும். ஆண்டவர் லட்சத்துல ஒருத்தங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கல, உங்க எல்லாத்துக்குமே இந்த வார்த்தையை கொடுக்கிறார். தனிப்பட்ட முறையில் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். வரலையே சொல்லுவோமா? தேவனுடைய வார்த்தைகள் தனிப்பட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். எப்படி டிஎன்பிசியில 10 போஸ்டிங்க்கு 1000 பேர் எழுதுறாங்கிற மாதிரி இல்ல. எழுதுற 1000 பேத்துக்கும் 1000 ஆசீர்வாதம். வரலையே சொல்லுவோமா? இதை பின்பற்றுகிற, இதை விசுவாசிக்கிற, இந்த வார்த்தையை நம்புகிற எல்லோருக்கும் நன்மை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில சில நெகட்டிவான பிம்பத்தை காமிச்சு, இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறாதுப்பா, இந்த வாக்குத்தத்தத்துக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லப்பா, நீ சர்ச்சுக்கு போனாலும் இதை கவனிக்காதப்பா, செய்தி கொடுக்கும் போது கான்சென்ட்ரேஷன் மிஸ் பண்ணிடுப்பா, நல்லா தூங்குப்பா, நல்லா விளையாடுப்பா அப்படின்னு நம்மளை சோர்வுல அகப்படுத்தி விடுவோம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையோடு இருங்க. அல்லேலூயா. எவ்வளவு சிறைப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் நீங்க நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அரணுக்குள்ள நீங்க தன்னால வருவீங்க, திரும்பி வருவீங்க. அந்த அரணுக்குள், அரண் என்பது என்னது? ஆண்டவர். அந்த அரணுக்குள் நீங்கள் வரும் பொழுது அந்த அரணுக்குள்ள உங்களுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? ரெட்டிப்பான நன்மையை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மையை வச்சிருக்கிறாரு. அதுவும் நீங்க அரணுக்குள்ள வந்த உடனே அன்றைக்கே கிடைச்சிரும். சொல்லுவோம், உங்களுக்கு உடனே கிடைச்சிடும். நீங்க கவலைப்படாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருக்குள்ள வந்தவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், 100க்கு 200% என்னால சொல்ல முடியும். ஆண்டவருக்குள்ள வந்தவங்களுக்கு நன்மை மட்டும்தான், நன்மை மட்டும்தான், நன்மை மட்டும்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வந்த பிள்ளைகளுக்கு நன்மை மட்டும்தான், அவங்களுக்கு தீமை கிடையாது. இல்லையே என் வாழ்க்கையில் நடக்கிறது தீமையெல்லாம், வாழ்க்கையை நம்பாதீங்க. அதான் சொல்றேன், நீங்க வாழ்ற வாழ்க்கையை நம்பாதீங்க, உங்க பலவீனத்தை நம்பாதீங்க, உங்க சூழ்நிலையை நம்பாதீங்க, உங்க இயலாமையை நம்பாதீங்க. அதெல்லாம் பொய். அல்லேலூயா. அவர் எல்லோருக்கும் தம்முடைய கிருபைய சரிசமமா பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு கிருபை, நான் வெள்ளை சட்டை போட்டனால எனக்கு ஒரு கிருபை, நீங்க கலர் சட்டை போட்டனால உங்களுக்கு ஒரு கிருபை, நான் மேடையில் நிற்கிறதுனால எனக்கு ஒரு கிருபை, நீங்க கீழே உட்கார்ந்துட்டு இருக்கனால உங்களுக்கு ஒரு கிருபை அல்ல. எல்லாத்துக்கும் சமமா எல்லோர் மேலும், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்னுடைய மழை இங்க கொஞ்சம் அங்க நிறைய அப்படியே பெய்யும் போது ஒரே முட்டா பெஞ்சிட்டு நின்றோம். அல்லேலூயா. மழையில் நிக்கிற எல்லாருமே அதை அனுபவிச்சிருவாங்க. அல்லேலூயா. அது நல்லவங்களோ கெட்டவங்க. அப்ப ஆண்டுடைய கிருபை ஏற்றத்தாழ்வு பார்த்து மனுஷங்களை பார்த்து வருவது அல்ல. அல்லேலூயா. அது மெயினா கிருபை யாருக்கு அதிகம்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை யாருக்கு அதிகமா கிடைக்கும்? யாரு பாவிகளோ அவங்களுக்கு தான் அதிகமா கிடைக்கும்.
அல்லேலூயா. பாவம் பெருகின இடத்துல என்ன பெருகுச்சாமா? கிருபை பெருகினது. அப்போ அதிகமான கிருபை தவறு செய்யறவனுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. எதுக்கு? இந்த ஒரு முறையாவது இவன் மாறுவானா, இந்த ஒரு முறையாவது இவள் மாறுவாளா, இந்த ஒரு முறையாவது இவன் என்னிடத்துல வருவானா, இந்த ஒரு முறையாவது வருவார்களா என்று சொல்லி அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம இடத்துல பெருகி கொண்டிருக்கிறது. சூழ்நிலையை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். அல்லேலூயா. வாழ்க்கைய பார்த்து ஏமாந்துடாதீங்க. அது வெறும் பிம்பம் தான், அது காணல் நீர் தான், அது உண்மை அல்ல. தேவனுடைய வார்த்தை தான் உண்மை. ஒரு அல்லையா சொல்லுவோமா? அதனாலதான் 119வது சங்கீதத்துல நேற்றுக்கு மதியானம் நம்ம தியானிச்சோம். வந்தவங்களுக்கு தெரியும். தாவீது சொல்லுகிறார், பொய் வழியை என்னை விட்டு விலக்கும். 119 எடுத்துக்கொள்ளுங்க. 119 29வது வசனத்தை வாசிங்க. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். ஒரு அல்லையா சொல்லுவோமா? எதை என்னை விட்டு விளக்குங்க? பொய் வழி. பொய் வழினா எது? நான் நம்பிட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கை தான் பொய். முதல்ல அல்லேலூயா. நம்பி 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 நான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நம்பி நம்பி நீங்க என்ன அனுபவிச்சிருக்கிறீங்க? நம்ம என்ன அனுபவிச்சிருக்கிறோம்? கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வாழ்க்கையை தூக்கி வீசிட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை வையுங்க. வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வையுங்க. அதான் தாவீது சொல்லுகிறார், பொய் வழியை என்னை விட்டு விலக்கி எதை வச்ச நாம எனக்கு முன்னாடி? உமது வேதத்தை எனக்கு அருள் செய்யும். ஆண்டவரே, நிறைய இந்த உலகத்துல என் வாழ்க்கையை நம்பி நம்பி மத்தவன் சொல்றதை நம்பி நம்பி என்ன நானே நம்பி நம்பி எல்லாம் ஏமாந்து போயிட்டேன். பொய் வழிகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு விலக்கி உமது வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அல்லேலூயா சொல்லுவோமா? உம்முடைய வேதத்தை எனக்கு என்ன செய்யும்? அருள் செய்யும். இந்த வார்த்தை எனக்குள்ள போட்டும், இந்த ஆசீர்வாதங்கள் எனக்குள்ள போட்டும், இந்த வாக்கு தத்தங்கள் எனக்குள்ள போட்டும், இதுல எழுதி இருக்கிற எல்லா நன்மைகளும் எனக்குள்ள போட்டும். நீங்க பேசுனது மட்டும்தான் இந்த மண்டைக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய வார்த்தை தான் இந்த மண்டைக்குள்ள இருக்கணும். வேற எதுவும் இந்த மூளைக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த மூளைக்குள்ள அதிகமா நாலேஜ் போக போக என்ன நடக்கும் தெரியுமா? அதான் சாலமன் சொல்றாரு, அதிக படிப்பு உங்களுக்கு இழைப்பு. நீங்க நினைக்கிறீங்கல்ல, நீங்க இருக்கிற உங்களுடைய செக்டார், நீங்க எதுல நிபுணர்களா இருக்கிறீர்களோ அந்த ஞானம் அந்த அறிவு உங்களுக்கு இழைப்பைத்தான் கொடுக்கும். அல்லேலூயா. நீங்க பரவாயில்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர்ல நல்லா நீங்க டெவலப்பர்ஸா இருந்தீங்கன்னா நல்ல நாலேஜ் கத்துறேன். இல்ல தொழில நீங்க இருப்பீங்கன்னா நல்ல தொழில நல்ல ஞானம் கொடுத்திருக்கிறார். டீச்சிங்ல இருப்பீங்கன்னா நல்ல டீச்சிங்கை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். மெடிக்கல் இருப்பீங்கன்னா நல்லா கர்த்தர் அந்த மெடிக்கல் ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு யூ மே பி பிரைஸ் டு ஆல். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதையெல்லாம் பெருசா நினைக்க வேண்டியது மனசுக்குள்ள கம்மியா இருக்கு. ஒரு சொல்லுவோமா? ஒரு சொல்லுவோமா? என்னுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க எடுத்துக்கங்க, எப்படி எடுத்துட்டாலும் சரி, நான் ஒவ்வொரு டிகிரியும் ஆஃப்டர் 12th நான் படிக்கும் போதும், ஆண்டவரே இந்த ஞானம் என் இருதயத்தை நிரப்பக்கூடாதுன்னு தான் படிச்சிருக்கேன். வெளிப்படுத்துறது நான் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்றேன். இந்த படிப்பு ஞானம் என் உள்ளத்தை நிரப்பிடக்கூடாது. தேவ ஞானம், தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் என் உள்ளத்தை நிரப்பும். சொல்லுவோமா? இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு இல்லை, நான் காலேஜ் படிக்கும்போது சரி, நான் வேலை செய்யும் போது சரி, அன்னைக்கு காலையில நான் என்னத்தை படிச்சுட்டு போறேனோ கிளாஸுக்கு, அது மட்டும்தான் என் மண்டையில நிற்கும். ஆஃப்டர் ஒன்ஸ் ஐ புட் இட் இன்டு தட், அதை வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட்ல அது என் மைண்ட்ல நிற்கவே நிற்கும். நீங்க சுட்டு போட்டாலும் எனக்கு அதுக்கப்புறம் அந்த டாபிக் மைண்டுக்கு வரவே வராது. அதை கிருபைன்னு தான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனா வேத வார்த்தைகள், வேத வசனங்கள், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நீங்க கேட்டீங்கன்னா, எப்போ நடுநிசையில் எடுத்து சொன்னா, நடுராத்திரில எந்திரிச்சு கேட்டாலும் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனா படித்த படிப்பு மனசுக்குள்ள நிக்க ஆரம்பிச்சிருச்சு, என் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். வேத வார்த்தைகள் வெளியே போயிடும். அல்லேலூயா. இப்ப எதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எதை நம்பி நீங்க வாழ்றீங்க? உண்மையை மட்டும் தான் பேசணும், பொய் சொல்லணும். நான் ஆண்டவரை நம்பி வாழ்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரை நம்பி வாழணும்னா நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம ஆண்டவரை நம்பி வாழ கற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன பண்றோம்னா, சிம்பிள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, உங்க மனசுக்குள்ள இருக்கிறத நீங்க எவாலுவேட் பண்ணுங்க. இந்த வேலையை விட்டா அவ்வளவுதான்ப்பா அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? இந்த வேலையை விட்டா என் வாழ்க்கை அவ்வளவுதான், சோத்துக்கு அவ்வளவுதான். மனசுல இருக்கா? மனசுல இருக்க இல்லை, எங்கிட்டே சொல்லி இருக்கிறீங்க நிறைய பேர். இந்த வேலையை விட்டா அவ்வளவுதான்ப்பா,
இருக்கா மனசுக்குள்ள? அப்படி ஒரு பயம் இருக்கா? ஏன் ஏன் இந்த பயம் வந்துச்சு? வேலையை விட்டா வாழ்க்கை இல்லையா? இல்லையா? ஐயோ, என் புள்ள என் பையன் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு யாராவது தோணுதா? அப்படின்னு யாராவது தோணுதா? அப்ப உள்ள என்ன நிரம்பி இருக்கிறது? பொய் வழி. வேலையினால ஒரு மனுஷன் உயர்த்தப்படுவது இல்லை. பட் அதை வேண்டாம் நான் சொல்ல, அது வேணும். நம்முடைய பிள்ளைகள்னால நம்ம உயர்த்தப்படுவது இல்லை, ஆசீர்வதிக்கப்படுவது இல்லை. பட் வேணும் நம்ம பிள்ளைங்க. ஐயோ நல்ல வேலை, இந்த படிப்பு நான் படிச்ச படிப்பு எனக்கு உதவி செஞ்சிருக்குங்கிறவங்க ஒரு அழலியா சொல்லுங்க. லேலூயா. உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்களை படிக்க வச்சது, உங்களுக்கு பிள்ளைய கொடுத்தது, உங்களுக்கு வேலையை கொடுத்தது, உங்களை வாழ வச்சது, உங்களை வாழ வைக்க போறது எல்லா ஆண்டவரும் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும்தான். வரலையா சொல்லுவோமா? படைச்சவரை மறந்துட்டோம், படைச்சதை பிடிச்சிட்டோம். லேலூயா. ஆசீர்வதிக்கிறவரை விட்டுட்டோம், ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து ஒரு நாளும் கூட இந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க. எனக்கு என் மனசு ரொம்ப நோகடிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த வேலை இல்லைன்னா அவ்வளவுதான் பிரதர், இந்த படிப்பு நான் படிக்கணும் அவ்வளவுதான் பிரதர், அவங்க மட்டும் எனக்கு வந்து உதவி செய்யலைன்னா அவ்வளவுதான் பிரதர், என் பிள்ளை மட்டும் எனக்கு இல்லைன்னா அவ்வளவுதான் பிரதர், என் பையன் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் பிரதர், எங்க அம்மா அப்பா மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் பிரதர், அவங்க இல்லைன்னா அவ்வளவுதான் பிரதர், இவங்க இல்லைன்னா அவ்வளவுதான் பிரதர், அது இல்லைன்னா அவ்வளவுதான் பிரதர், இந்த வீடு மட்டும் எனக்கு இல்லைன்னா அவ்வளவுதான் பிரதர், ஏதோ ஆண்டவர் இந்த வீட்டுல நடத்திட்டு இருக்கிறாரு பிரதர். ஆண்டவர் எதுலையும் நடத்தல, ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். பள்ளியை சொல்லுவோமா? கல்லுகளை கொண்டும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க அவரால் கூடும். இத்தனை பேருக்கு சத்தியம் புரியும்? பள்ளியை சொல்லுவோமா? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து என்ன பண்ணுவாராமா? வசனம் தெரியல. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுவார். எங்க இருக்கிறவனை தூக்கிட்டு போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது என்னைக்காவது அரசனாவான்னு அவருக்கு ஏதாவது இருந்துச்சா? ஏதாவது ஒரு சின்ன யோசனையாவது அவருக்கு அதை குறிச்சிருந்த பிளான் இருந்துச்சா? தாவீது கிட்ட ஒரு பேட்டி தான், நீங்க அரசனாவேன்னு உங்களுக்கு ஏதாவது பிளான், உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான் ஏதாவது அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்துச்சுங்களா அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாரு? தாவீது என்ன சொல்லுவாரு? ஃபர்ஸ்ட் அந்த வனாந்தரத்தை விட்டு வெளியே வருவானானே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் இங்க அரசனாகிறதுக்கு ஆசைப்படுறது. ஆனா கர்த்தர் கொடுப்பாருங்க. கர்த்தர் கொடுத்தோன்னே அந்த போஸ்டிங்க தாவீது பெருசா நினைக்கல, கர்த்தரை தான் பெருசா நினைச்சார். தான் ராஜாவான போதிலும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஒரு சிறு பிள்ளையை போல தன் வஸ்திரம் கலண்டு உழுகிறதும் கூட தெரியாத அளவிற்கு தேவனை ஆராதித்து வந்த ஒரே மனுஷன். ஒரு சொல்லுவோமா? இன்னைக்கு 4 காசு நம்ம கிட்ட வந்துருச்சா நம்ம எப்படி ஆட்டிடியூட் மாறுவோம்? இல்ல ஐயோ நான் ரொம்ப பிஸி. எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க பிஸின்னு? ஒரு சொல்லுவோமா? எத்தனை பேர் சொல்றீங்க டைம் இல்லைங்க? எத்தனை பேர் சொல்றீங்க ஒரே வேலைங்க, என்னங்க சண்டையும் கூட வச்சிடறாங்க? லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ரொம்ப டைட் ஷெட்யூலுங்க? எத்தனை பேர் சொல்றீங்க ஐயோ வீட்டுல என்ன பண்றதுங்க, குழந்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் கொடுத்தது யாரு? இதெல்லாம் கொடுத்தது யாரு? வேலையை கொடுத்தது யாரு? பணத்தை கொடுத்தது யாரு? குடும்பத்தை கொடுத்தது யாரு? குழந்தையை கொடுத்தது யாரு? திருமணத்தை கொடுத்தது யாரு? வீட்டை கொடுத்தது யாரு? வாசலை கொடுத்தது யாரு? வண்டியை கொடுத்தது யாரு? இன்னைக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சுட்டு இருக்கிறது யாரு? அவருடைய சமூகத்துல நம்ம நேரத்தை செலவழிக்க மறந்துடுறோம். இன்னொன்னு, அவருடைய வார்த்தையை நம்ம மறக்கிறோம். அதுதான் நான் வருத்தப்படுகிற ஒரு விஷயம். அவருடைய வார்த்தையை நம்புங்க. அவர் தான் எல்லாமே பண்ணியிருக்கிறார். ஐயோ நான் கஷ்டப்பட்டு மேல வந்தேங்கிற ஒரு அல்லையோ சொல்லுங்க. நீங்க கஷ்டப்பட்டது உண்மை, நீங்க மேல வந்தது உண்மை. ஆனா உங்களை அந்த இடத்துக்கு நிலைநிறுத்தி வச்சது கர்த்தர் தான். உங்களை கஷ்டப்படணுங்கிற அந்த சூழ்நிலை கொண்டு வந்தது அவர் தான். உங்களை மேல வர வைக்கிறவரும். ஏன் கஷ்டப்பட்டு கீழே போனவனு இருக்கானே, எவ்வளவோ கஷ்டப்பட்டுங்க கடைசி வரைக்கும் உருப்பட முடியலைங்க, அப்படி சாட்சியும் இருக்குதே. மேல வந்து அந்த குடும்பத்தை நான் எடுத்து நிறுத்தின நிறுத்தல் இருக்குதே அப்படிங்கிறீங்களா? ரலியா சொல்லுவோமா? என்னுடைய தாய் தகப்பன் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில ஒரு குவாலிட்டி நிறைய பிடிக்கும் எனக்கு. அதுல ஒண்ணு, ஒரு நாளும் அவங்க கஷ்டத்தை எங்க கிட்ட சொன்னதே கிடையாது. அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், விசுவாசி கிட்ட கூட சாட்சியா சொல்லிடுவாங்க, சாட்சியாங்க கூட எங்க 3 பேத்துக்கிட்ட சொன்னது கிடையாது. ஒரு நாளும் கஷ்டத்தை கூட எங்ககிட்ட சாட்சியா சொன்னது கிடையாது. ஏன் தெரியுங்களா?
எங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்த்தலைங்கிற குறை இல்லை, அப்படி இல்லை. கர்த்தர் எங்களை எந்த சூழ்நிலையும் நடத்துவாருங்கிறத என் 3 பிள்ளைகளும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டம் இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா என் காதுல ஒரு நாள் எங்க அம்மா கஷ்டத்தை சொன்னதே கிடையாது. எனக்கு டீச்சிங் கஷ்டத்தை சொல்லியே எனக்கு டீச் பண்ணது கிடையாது. ஏன்னா கர்த்தர் நடத்துவாருங்கிற அந்த நம்பிக்கையை நாங்க கண்ணால பார்த்திருக்கோம். இல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் நடத்துவாருங்கிறத கண்கூட 30 வருஷமா எங்க அம்மா அப்பா கூட பார்த்திருக்கேன். அந்த ஒரு நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்றதுக்கும் என்னுடைய சகோதரிகள் வாழ்ற வாழ்க்கைக்கும் அடித்தளமா இருக்கு. இல்லையா சொல்லுவோமா? கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்த்துறது வளர்ப்பல்ல. எந்த கஷ்டத்திலும் கர்த்தர் நடத்துவார்னு கஷ்டத்தை வெளியே சொல்லாம கர்த்தர் நடத்துகிறத கண்கூட மத்தவங்க பார்த்து அந்த சாட்சியை ஃபாலோ பண்ணணும். உங்க கஷ்டத்தை மத்தவங்க பார்த்தா தப்பு இல்லை, ஆனா நீங்க சொல்லாதீங்க. அந்த கஷ்டத்திலே கர்த்தர் அவங்களை வழி நடத்தினாருங்கிற பார்க்கிறவங்க சாட்சியா தன்னுடைய வாழ்க்கையில மாத்திக்கணும். இல்லையா சொல்லுவோமா? கஷ்டத்தை தயவு செய்து சொல்லாதீங்க. மறுபடியும் சொல்றேன், உங்களை கை கூப்பி சொல்றேன், கஷ்டத்தை வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சொல்லாதீங்க, எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் சொல்லாதீங்க. கர்த்தரே உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அதுலதாங்க இருக்குது. அதுலதான் யோசிச்சு பாருங்க. எகிப்துல இளவரசனா வாழ்ந்துட்டு இருந்தவன் 40 வருஷம் வனாந்தரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு மோசே. யாராவது சொல்லி அழுதாரா? இன்னைக்கு எல்லாரும் சொல்லி அழுது, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், நான் யார்கிட்ட போய் அழுவேன்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பிரதர். இதெல்லாம் கேட்காதீங்க தயவு செய்து. நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அப்ப உள்ளேயே போட்டு புளிங்கி ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறதா? உள்ளேயும் போட்டுக்க வேண்டாம். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது போதும். இல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களை வழி நடத்திட்டு போகும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் என்ன பண்ணுவாரு? மேலாக்குவார். சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களும் பிரபுக்களும் உட்கார இடத்துல உட்கார வைப்பார். நீங்க கவலைப்படாதீங்க. கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஒரு கஷ்டமே அல்ல, சரிங்களா? இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்க அதையெல்லாம் போட்டு மைண்டை குழப்பி ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல நினைச்சுக்கங்க, கர்த்தர் என்னை நடத்துவார். இல்லையா சொல்லுவோமா? நேத்து வரைக்கும் 2025 வரைக்கும் நடத்தி இருக்கிறாரு. உண்மையா பொய்யா? 2026 மட்டும் நானா நடக்க போறேன்? ஆனா நம்ம பண்ற பில்டப்ல எப்படி இருக்குது? நம்ம தான் என்னமோ 2026 பிளான் போட்டு எழுதி வச்ச மாதிரி எவ்வளவு ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கிறீங்க. வரலையா சொல்லுவோமா? 2026 கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழுகிற வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உயர்வு இருக்கு. வரலையா சொல்லுவோமா? நீங்க பிளான் எல்லாம் போடாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், எந்த பிளானும் போடாதீங்க. 2026 உங்க பிளான் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றதா மட்டும் இருக்கு. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் நடத்துவார். வெட்டிப்பான நன்மை இந்த வருஷம் தருவார். கண்டிப்பா தருவார். கர்த்தர். நீங்க சாட்சி சொல்லுவீங்க, ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லுவீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதற்கான முயற்சியை எடுக்காதீங்க. அதற்காக தேவ சமூகத்துல மட்டும் உட்காருங்க. அதற்காக உட்காரணும்னு நான் சொல்லல, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து போதும். கண்டிப்பா கர்த்தர் இந்த வருஷம் வெட்டிப்பான நன்மை இல்லை, நீங்க எதிர்பார்த்ததற்கும் மேலான நன்மை உங்களுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். குரல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை பொய் அல்ல, இது நிஜம், இதுதான் சத்தியம். இந்த பலிபீடத்திலிருந்து வர வார்த்தை தவிர்த்து வேற எந்த வார்த்தை நீங்க விசுவாசிக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. வேற எதை நம்புறீங்களோ இல்லையோ, இந்த பலிபீடத்திலிருந்து இந்த பைபிள் இருந்து வர வார்த்தை நீங்க நம்புங்க. கண்டிப்பா சித்தி பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், அவருடைய வார்த்தை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளை, எத்தனை சிறை இருப்புல இருந்தாலும் சரி, நம்பிக்கையோட இருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அரணுக்கு திரும்புங்கள். இந்த வருஷம் அரணுக்கு வாங்க, ஆண்டவருக்குள்ள வந்துருங்க. ஆண்டவர் சமூகத்தில், அவருடைய பிரசனத்தில், அவருடைய மகிமைக்குள்ள வாங்க. அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மையை நான் தரேன், இன்றைக்கே தரேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலக மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்ல. உலக மனுஷன் வருஷம் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய் தான் இன்கிரிமெண்ட் பண்ணுவான். ஆனா கர்த்தரோட இன்கிரிமெண்ட் என்ன தெரியுமா? இந்த வருஷம், போன வருஷம் 20,000, இந்த வருஷம் எத்தனை ஆயிரம்? இந்த வருஷம் எத்தனை ஆயிரம்? 40,000. அல்லேலூயா. போன வருஷம் 10,000, இந்த வருஷம் 20,000. போன வருஷம் 30,000, இந்த வருஷம் 60,000. ரெட்டிப்பான நன்மையை டைரக்டா கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாப்படியே கொஞ்ச நேரம் எழுப்பி நிற்போமா? எல்லாம் ஒரு 2 நிமிஷம் அப்படி எழுப்பி நில்லுங்க. பைபிளை கீழே வச்சுட்டு நீங்க எழுப்பி நில்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, கண்களை முடிக்கங்க. நான் இந்த 2026 இனி எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையும்
இல்லை என்னை குறித்த எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸையோ நான் நம்ப போறது இல்லப்பா. உங்க வார்த்தையை மட்டும் நான் நம்புறேன். எனக்கு எத்தனையோ சிறையிருப்புகள் இருக்கிறதா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே அதெல்லாம் எனக்கு இல்லைங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரே ரெட்டிப்பான நன்மையை நீங்க இந்த வருஷம் எனக்கு தருவீங்க, நான் நம்புறேன்னு மட்டும் உங்களுக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்றதை காட்டிலும் உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்றது தான் முக்கியம். எல்லாரும் 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 வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாரும் சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே. உணர்ந்து இந்த வரிகளை சொல்லுங்க. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நீ. மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுங்க. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பார். இந்த வருஷம் கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஆமென். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி உங்க வாழ்க்கையில உங்களை மறவாமல் கர்த்தர் நினைத்து செய்வார். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஏசப்பா, நம்ப பண்ணின உந்தன் நினைத்து நிறைவேற்றுவீர். ஆம் தேவச்சனமே, அவர் நம்ப பண்ணி இருக்கிற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவர் ஒவ்வொன்றாய் நினைத்து நினைத்து உங்களுக்கு அவர் நிறைவேற்றுவார். தாவீதுக்கு தாம் அருளிய வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றினார். அவர் பொய் சொல்லவில்லை, அவர் நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு தாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். ஈசாக்குக்கு தாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். யாக்கோப்புக்கு தாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். கர்த்தர் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் தாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். உங்களுக்கும் நிறைவேற்றுவார். இந்த புது வருஷம் கர்த்தரை மட்டும் நம்பி அவரை மட்டும் சார்ந்திருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருகிறேன், இன்றைக்கே தருகிறேன் சொன்ன கர்த்தர்
சகரியா 9:12 பிரகாரம் இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் ஒவ்வொருடைய சிரசின் மேல இயேசுவின் நாமத்தினால ஊழியர்களாகிய நாங்கள் முத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கண்டிப்பான நன்மை இந்த ஆண்டுல நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்கள் எதிர்பாராத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து, ஆண்டவரே இவர்கள் விதைத்திராத, ஆண்டவரே இவர்கள் அறுத்திராத ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த 2026 ஆண்டு முழுவதும் உடைய பிள்ளைகள் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸுக்குள்ளேயும் நெகட்டிவான வேர்ட்ஸுக்குள்ளேயும் எந்த ஒரு தேவையற்ற மனிதர்களுடைய ஆலோசனைகளையும் நம்பாதபடி தேவன் கொடுத்த வாக்கை மட்டும் நம்பி சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எப்படி ஆபிரகாம் மனிதர்களுடைய சத்தத்தை கேட்காதபடி 25 வருஷமும் கர்த்தருடைய வாக்கை நம்பி நம்பி விசுவாசித்து விசுவாசித்து வேதம் சொல்லுகிறபடி அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினது போல நம்முடைய பிள்ளைகள் மனிதர்களுடைய சத்தத்தை வார்த்தைகளை கேட்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய வாக்கையும் உம்முடைய வசனங்களையும் ஆண்டவரே கேட்டு 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 தியானித்து தியானித்து பேசி பேசி விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறி அதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும். கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல